ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நாம் தியானம் பண்ணும்போது நம்மளுடைய தியான நிலையில் நாம் நம்மளுடைய மூச்சு காற்றை ஏற்றி ஏற்றி ஒரு வழியை பாதையை கொண்டுட்டு போய் அதன் மூலியமாக நம்ம குண்டலினி சக்தியும் ஏற்றி அந்த பாதையில் ஏற்றி கொண்டுட்டு போய் வெளியில் இருக்கக்கூடிய காற்றோடு நம்மளுடைய குண்டலினி காற்றை கலந்து விட்டோமே ஆனால் நாம் இறைவனாய் மாறலாம் அப்படிங்கிறது தான். அப்போ மூச்சு காற்றை ஏற்றுறது மட்டும்தான் உண்மையான விஷயமே தவிர நாம் கற்பனையால் ஏற்றி ஏற்றி கொண்டு போய் அப்படியே விண்வெளியிலையும் வான்வெளியிலையும் சுத்த விடுற அப்படிங்கிறது எல்லாமே கற்பனை எதுவுமே உண்மையாகாது. யானையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நேரடியாக யானையை போய் பார்க்கணும், அந்த யானையை தொட்டு பழகணும், யானை என்னென்னுடைய செயல்பாடுகள்னு தெரிஞ்சுக்கணும். அதை போல் நாம் நம்மளுடைய மூச்சுக்காற்றின் மூலியமாக 9 வாசலையும் திறந்து நம்மளுடைய குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி கொண்டு போய் பரபிரம்ம காற்றோடு ஒன்றாய் கலந்தால் நாமும் பரபிரம்மமாக மாறலாம். இதுதான் உண்மை நிலை. அடியேன் ஆண்டாள் பாஸ்கர்.